எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். நெட் கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து 7 இன்ச்சு நீளமும் 2.5 இன்ச்சு அகலமும் எடுத்துக்கிறேன். இல்லை 2.5 இன்ச்சு அகலம். ஓகே, எடுத்துட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது மாதிரியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் சைடை வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, அதை வந்து விட்டுறணும். அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல அந்த மடக்கு, அந்த மடித்த பக்கத்தில் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். பாருங்கள், ஓப்பன் சைடு இந்த பக்கம் இருக்குது. அந்த மடித்து இருக்குல்ல, அந்த மடிப்பு பக்கம், அந்த மடிப்பு பக்கத்தில் தான் நம்ம வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். இதே சேம் அந்த எண்டு வர ரன்னிங் ஸ்டிச்சே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மேலே கீழேன்னு குத்தி எடுத்து அப்படி ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே தெரிகிற நம்பருக்கு கலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாத்துலேயுமே கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு என்ன கலர் கிளாத் எடுக்கிறீங்களோ அந்த கலர் கிளாத் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு த்ரெட்டு வந்து கலர் தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அந்த எண்டில் இருந்து நம்ம வந்து இழுத்து பிடிக்கணும். அப்போ அந்த கிளாத் வந்து சுருங்கி வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், அப்படி இழுத்து பிடிக்கும்போது சுருங்கி வந்துடும். ஸோ அப்போ வந்து ஒரு விசிறி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஒரு விசிறி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதை வந்து கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கிளாத்தில் வச்சு நம்ம வந்து என்ன ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அந்த ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பிக் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படி நான் வந்து ஒரு 3 ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதுதான் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ஓன் மெட்டீரியல்ஸ் வச்சே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஸ்மால் சைஸு கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்கோ சைஸ் பால் பீட், ஓகே, ஒரு பால் மாதிரி இருக்கும், அதனால் பால் பீட் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். அந்த கிளிப் ஸ்டோனையும் அந்த 2 ஹோல் இருக்கும், 2 ஹோலுக்குள்ளே கொடுத்துட்டு கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே 2 ஹோல் இருக்கும், அதுலேயும் வந்து கீழே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த என்னோடய க்ரியேட்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும், எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, கீழே வந்து நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு லீஃப் சீக்வன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் சும்மா அந்த லீஃப் சீக்வன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி ஹேங்கிங் மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில் வந்து 4 பக்கமுமே ஹோல் இருக்கும், அந்த ஹோல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
ஓகே, இனி வந்துட்டு இந்த பக்கம் அதே மாதிரி லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி வந்து நம்ம அதில் வந்துட்டு ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு லாங் டியூப் பீட் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் பீடு வச்சு சுகர் பீட்ஸ் வச்சு உள்ளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா 2 லாங் பீட் வச்சு ஹேங்கிங் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னன்னு பார்ப்போம். மெட்டீரியல் சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம். இதுக்கு தான் 3 சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து சீல் பண்ணி வச்சுருக்கேன் சிசர் லேம் கொண்டு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து அதை நல்ல பக்கம் பார்த்து மடிச்சுட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, என்ன ஸ்டிச் பண்ணாலும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்தா ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து சாட்டன் கிளாத்தில் ஷைனிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங்கான பக்கம் தான் நல்ல பக்கம். ஸோ அதில் வந்து நான் ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு பெடல்ஸையும் அதே போல் ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. மேலே குத்தி கீழே கொடுக்குறதா ரன்னிங் ஸ்டிச். ஓகேங்களா? இந்த எண்ட்லேருந்து தொடங்கி அந்த லாஸ்ட் எண்டு வேறு ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஸோ நான் இதுக்கு வந்து 3 பெடல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இந்த பெடல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் அந்த 3rd சர்க்கிளையும் வந்துட்டு இதே போல் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் பார்த்தா ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இதையும் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நல்லா சுருக்கிட்டு இதை வந்து அந்த இந்த இந்த ஃப்ளவர் லாஸ்ட் ஃப்ளவர் இருக்குல்ல அதில் வந்து அப்படி அதுலேயும் குத்தி இந்த பக்கமும் குத்தி அப்படியே இருத்தி விட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டுக்காக வந்துக்கிறோம். ஓகே, இப்போது 3 ஃப்ளவர்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கீழே வந்துட்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு இதை நிறைய ஃபிட் பண்ணிவிட்டு கீழே கிளாத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, அதில் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து அந்த கிளாத்லேயே நல்ல ஃபிட்டிங்காக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்ல ஃபிட் ஆயிடும். ஓகே, நான் இனி வந்துட்டு இதில் ஒரு அக்ரிக் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து உள்ளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 3.5 இன்ச்சு நீடில் இதே எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் 1/2 இன்ச்சு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கிறேன். அதை நீடலில் விட்டு நம்ம தேவைக்கு ஏற்றபடி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நான் முடிச்சு போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் ரிப்பன் வந்து முடிச்சு போடணும். ஓகே, நாட் போடணும். நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து ஃபயர் பண்ணிக்கோங்க. நான் பண்ணலை, நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. ஓகே, நான் இப்போ வந்து கீழே இருந்து அந்த நீடில் எடுத்துட்டு கொஞ்சம் மேலே நடுவில் சென்டராக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து இறக்கிக்கிறேன். அப்போ இறக்கும்போது கீழே வந்து அது பிடிக்கணும், அல்லாட்டா இறுகி வந்துடும். ஓகே, அதில் பிடிக்கணும். அப்போ தான் அது ஒரு லீஃபில் ஒரு பெட்டல்ஸ் ஒரு லீஃப் மாதிரி நமக்கு ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒவ்வொரு ஹார்னர் அந்த 3 இதழ் இருக்குல்ல அந்த 3 பெட்டல்ஸ்லேயுமே நான் வந்துட்டு இதே மாதிரி ரிப்பன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இனி இந்த பக்கம் அதே மாதிரி கொடுத்து இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம்.
அதுக்கு வந்துட்டு நான் நெட் கிளாத் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு நான் 3 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு நீளமும் 3 தான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த 3 இன்ச்சு நீடில் இருக்குல்ல, அதை வச்சுட்டு அந்த அந்த முக்கில் இருந்து லைட்டாக எப்படி சுருட்டி சுருட்டி கொண்டு வாங்க. அப்போ அந்த அந்த எண்டு இந்த எண்டும் அந்த ஹார்னர் வரவுல அது வந்து முக்கு ஷேப்பில் வரைக்கும், கீழே உள்ளது வந்து முக்கோண ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதை அப்படியே கீழே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு பிடிச்சிட்டு கீழே மிச்சம் இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து இந்த எண்டில் இருந்தே சுருக்கி சுருக்கி அப்படியே அந்த எண்டு வரை கொண்டு வரேன். அப்போ வந்து ஒரு ரவுண்டு ஃபார்மேஷனுக்கு நமக்கு கிடைக்கும். ஓகே, ரவுண்டு வந்து கிடைக்கும். ரவுண்டாக ஒரு பெட்டல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து த்ரெட் எடுத்துகிட்டு நல்லா சுற்றிட்டு நாட் போட போகிறேன். பூ கட்டுறது மாதிரியே நல்லா நாட் போட்டுக்கோங்க. 3 to 5 டைம்ஸ் வந்து நல்லா அந்த கெட்ட அவ்வளாதபடி நல்லா நாட் போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா நாட் போட்டுக்கிட்டு மீதம் இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, கட்டர் வச்சு மீதம் இருக்கிற அந்த நெட் கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, கட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டும் அதே மாதிரியே ஒரு நெட் கிளாத் எடுத்துகிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீடில் வச்சு நல்லா சுருக்கி அப்படி அந்த எண்டு அந்த முக்கோண ஷேப்பு அந்த கூம்பு மாதிரி வரணும். அந்த மாதிரி இந்த எண்டு பார்த்திங்கன்னா அந்த எண்டு கூம்பு மாதிரி இருக்குல்ல, அந்த எண்டில் இருந்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு இதே மாதிரி சுருக்கி 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 இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரை. ஓகே, இதே மாதிரி நான் சுருக்கி எடுத்துட்டேன். அப்போ ஒரு பெடல்ஸ் கிடச்சிது. இதே மாதிரி நம்ம வந்துட்டு த்ரெட் போர்டு நல்லா கட்டிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் மிச்சம் இருக்க த்ரெட் இந்த கிளாத்தை. ஓகே, இப்போ வந்து நான் அந்த பிரிஞ்சு வராதபடி அதை சீல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நாட் போட்டோம்ல, அதை வந்துட்டு நான் அந்த மீதம் இருக்கிற கிளாத்தை வந்துட்டு சீல் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை ஊசியில் நூல் கோத்துட்டு ஒவ்வொரு பெடல்ஸையும் நான் வந்து கோத்து வச்சுக்கிறேன். அதை நான் கோக்குறது வந்து இந்த எண்டு கோக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அது ஸ்டிச் பண்ணும்போது அந்த பெடல்ஸுக்கு நான் அந்த நாட் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே உள்ள இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்துட்டு அந்த பெடல்ஸையும் இந்த எண்டுக்கு சேர்த்து எல்லாமே ஒட்டுக்கா வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். இனி வந்துட்டு இதில் ஒரு பேர்ல் கொடுக்க போகிறேன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 5 mm ஒயிட் பேர்ல் எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு கீழே இருந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு அந்த பேர்லை வந்துட்டு இதில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ அதில் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டேன். ஒரு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இதில் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதே கிளாத் மேட்ச் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அந்த ஃப்ளவரை சுற்றிலும் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்துட்டு இழகாமல் அப்படியே ஃபிட்டிங்காக அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, த்ரெட்டு மட்டும் நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அந்த கிளாத் எடுங்க. இங்கே தான் நெட் கிளாத்துக்கு தெரியாது, இல்லாட்டி தெரியும். ஓகேங்களா, ஏன்னா ப்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதே கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.